நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்த கேள்விகளுக்கு உண்டான பதிலை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லிடுறேன். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா ஊரில் திருப்பி வேகமாக பரவிக்கிட்டு இருக்குது. நிறையா கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதிச்சிருக்கிறாங்க. உடனே இதை சொன்னோன்னே உங்கள் மைண்டில் என்ன ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டை பேன் பண்ணிடுவாங்களா, சிங்கப்பூர் வர முடியாதா அப்படின்ற மாதிரி தான் உங்கள் மைண்டில் இப்போ நான் அதை சொன்னோன்னே அதை தான் உங்களுக்கு ஓடி இருக்கும். அதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் பேண்டெல்லாம் கிடையாது, நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, கண்டிப்பாக வரலாம். ஓகேங்களா, மேட்ருக்கு வருவோம். ஸோ தமிழக அரசு நிறையா கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்கு, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த ஒமேக்ரான் அந்தளவுக்கு பவர் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. பட் நமக்கு இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க வயசானவங்களுக்குலாம் கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும், எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அதனால் அவங்கள ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க வயசானவங்களுக்கு வந்துச்சுன்னா பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்காகவாது நீங்கள் தனித்திருங்க, விழித்திருக்கிற எல்லா டைம்லையும் நம்ம சேனலில் வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொரு விஷயம் மொத்தம் 2 சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையான விஷயங்கள்னு நிறையா இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறது அது தவறான விஷயம். நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த, நம்ம தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதோ இல்லை அவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்கிறதோ அது கொடுமையான ஒரு விஷயம். அது ஒரு பாவம்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம இந்த உலகத்தில் நிறையா நல்லவர்கள் இருக்காங்க. அதில் நிறையா பேர் நம்ம சேனலில் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் விளையாட்டுக்காக சொல்ல, உண்மையில சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சிங்கப்பூர்லாம் வரலாம், வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் முன்னேறலாம் அப்படின்றத உங்கள் நண்பர்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் சொல்கிறாப்புல, இந்த மாதிரிலாம் சிங்கப்பூர் போகலாம், இவ்வளோ ஜாப் வேகன்சி இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம மட்டும் வளர்றது இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நீங்கள் வளர்த்து விடணும். அதுதான் நல்லவர்களுக்கு 2 விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவும் இதில் அடங்கிடும் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால. அதே மாதிரி அவங்களும் நல்லா இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நிறையா பேர் ஆனால் அப்படி நினைக்கிறது கிடையாது. நம்ம எங்கே அவன் பெரிய ஆள் ஆயிடுவானோ அப்படின்னு நினைக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. நம்ம இதை சொல்லி கொடுத்தோம்னா அவன் பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சேனலில் அப்படி யாரும் இல்லை அப்படின்றத நான் 100% நம்புகிறேன். ஓகேங்களா, ஓகே. நம்ம இந்த கமெண்ட் செக்ஷன் வீடியோ போட்டாவே ரொம்ப லென்த்தாக போகுது. இன்றைக்கி கொஞ்சம் ஷார்ட்டாக சீக்கிரம் முடிக்கிற மாதிரி பார்க்குறேன். இப்படி தான் சொல்கிறேன், எல்லா வீடியோவையும் இழுத்துக்கிட்டே போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஸ்டோரி கிடையாது. வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு தகவலை நம்ம இதை சொல்லலே எவ்வளவோ கொஸ்டின்ஸ் வருது. நம்ம இன்னும் ரொம்ப சுருக்கி சொன்னோம்னா இன்னும் அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். அதனால தான் நான் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிக்க பார்க்குறேன். ஓகேங்களா, ஓகே. முதல் கொஸ்டின் ஜிகேஆர், சிங்கப்பூர் மொபைல் வாங்குறதுக்கு பெட்டரா இல்லை இந்தியாவில் வாங்கிட்டு வரவா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, சிங்கப்பூரில் மொபைல் வாங்குறது பெட்டரா இல்லை இந்தியாவில் வாங்குறது பெட்டரா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இது ஒரு நல்ல கேள்வி தான். எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே சிங்கப்பூரில் ரேட்டு ரொம்ப கம்மி தான். நம்ம ஊரை விட சிங்கப்பூரில் ரேட்டு கம்மி தான். ஸோ ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோனுன்றது கிடையாது, எந்த பொருளாக இருந்தாலும் சிங்கப்பூரில் வாங்கினீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ப்ளஸ் ரேட்டும் ஃபோன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஊரை கம்பேர் பண்ணையில் சிங்கப்பூரில் கம்மியாக இருக்கும். அதுலேயும் ஐஃபோன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது அருண் ப்ரோ, கிளாஸ் 3 அப்புறம் 3Cக்கு மாற்றணுமா, எத்தனை கிளாஸ் போடணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நம்ம டிரைவிங் லைசன்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம வேலைவாய்ப்பு தகவல்களை பற்றி நிறையா வீடியோஸ் தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் தயவுசெய்து அந்த ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள். ஓகேங்களா, அதில் டிரைவிங் லைசன்ஸு 3, 4 அது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் வேலை, எல்லா வேலைகளை பற்றியும் தகவல்கள் நம்ம அதில் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னும் நிறையா வீடியோகள் வரப்போகுது. ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், அந்த வீடியோ போய் பாருங்கள். இவர் கேட்டிருக்கப்படி பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 3Cங்கிறது கார் மட்டும்தான் ஓட்ட முடியும், 3 தான் பெரிய வண்டியெல்லாம் ஓட்ட முடியும். 3 அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, 3க்கு அப்புறம் தான் 3Cயான்னு கேட்டிருக்காரு. அப்படி கிடையாது ப்ரோ, 3Cக்கு அப்புறம் தான் கிளாஸ் 3. ஓகேங்களா, எத்தனை கிளாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஓட்ட தெரியும் அப்படின்றதான். சில பேர்லாம் 40-50 கிளாஸ் போட்டால் கூட பாஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிரைவிங்கே வராது, சுட்டு போட்டாலும் வராது. அப்படின்றப்போ கிளாஸை நம்மளால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது. அடுத்தது சிங்கப்பூர் தமிழன் கேட்டிருக்காரு, ப்ரோ என்ட்ரி பாஸ் இல்லாமல் வரலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. சிங்கப்பூருக்குள்ளே நுழையணும் அப்படின்னா சிங்கப்பூர் சிட்டிசன் பிஆரை தவிர இது எல்லாருக்குமே கண்டிப்பாக என்ட்ரி பாஸ் வேணும். 100% என்ட்ரி பாஸ் வேணும். அது என்ன விடிஎல்லாக இருக்கும் இல்லை நான் விடிஎல் அந்த மாதிரி மாறுமே ஒழிஞ்சு. ஆனால் இப்போதைய இந்த கொரோனா சுச்சுவேஷனில் என்ட்ரி பாஸ் இல்லாமல் யாராலையும் வர முடியாது.
ஒன்று சென்னை ஏர்போர்ட்லேயே உடனே தட்டி ஓடுறான்னு விரட்டி விட்ருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சிங்கப்பூருக்குள்ளார வந்தோடனே இங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளாரே தலையிலே தட்டி போயிட்டு வா தம்பி, போய் என்ட்ரி பாஸ் எடுத்துக்கிட்டு வா தம்பி அப்படின்னு அனுப்பிடுவாங்க. ஸோ வந்து என்ட்ரி பாஸ் இல்லாமல் யாரும் வந்துடாதீங்க. ராஜா டீ அண்ணா 5 டைம் ரிஜெக்ட் ஆகுது என்ட்ரி பாஸ், என்ட்ரி அப்ரூவல் கொடுக்குறாங்களா இல்லை VTL ஓப்பன் ஆகுமா திஸ் மந்த் 20 ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸை கேட்குறீங்க. 20ஆம் தேதிக்கு ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் VTL ஃப்ளைட் புக்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதா தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் ஆகுமான்னு நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து இப்போதைக்கு வந்து சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கே தெரியாது, அதுதான் உண்மை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த கொரோனா ஒமேக்ரான் வைரஸோட கேசஸை வச்சு தான் அவங்க அந்த 20ஆம் தேதி வரையில் தான் டிசைட் பண்ணுவாங்க. டிசைட் பண்ணால் உடனே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்னும் வந்து இது வரைக்கும் எந்த தகவலும் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னும் வந்து அவங்க டிசைட் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஸோ வந்து நோய் பரவல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த அளவுக்கு வந்து நோய் பரவல் இல்லை, ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து 20க்கு அப்புறம் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? என்ட்ரி பாஸ் வந்து 5 டைம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிஜெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று இந்த வேக்சின் சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படி வேக்சின் சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண டேட்டில் ஆல்ரெடி நிறையா பேர் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து அந்த டேட்டில் வந்து வேகண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் டேட்டை மாற்றி திருப்பி அப்ளை பண்ணுங்கள். என்ட்ரி பாஸை பொறுத்த வரைக்கும் இத்தனை டைம் தான் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி எந்த ரூல்ஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ ட்ரை அகெயின். சக்திவேல் ராக் ப்ரோ 18th ஏஜுக்கு 2 மந்த்துக்கு கம்மியாக இருக்குது ப்ரோ, வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதாவது 18 வயசுக்கு மேலே 18 வயசாகவே இன்னும் 2 மாதம் கம்மியாக இருக்கான். அவர் வந்து சிங்கப்பூர் வரலாமான்னு கேட்டிருக்காரு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, சிங்கப்பூர் வந்து இந்த படிக்கிற பசங்கள்லாம் இப்போதைக்கு வரணும்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து வந்து ஃபஸ்ட்டு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு டிகிரி இல்லைன்னா டிகிரி முடியலை, அட்லீஸ்ட் ஒரு டிப்ளமோவாவது வச்சுக்கோங்க. தயவுசெய்து டிப்ளமோ கூட இல்லாமல் வந்து சிங்கப்பூர் வராதீங்க. ஓகேங்களா? சிங்கப்பூர்னால் வந்து நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து பெரிய பெரிய கட்டடம், நம்ம அந்த சிங்கப்பூர்னாவே யூடியூப்பில் போட்டோம்னா இப்படி டிசைனாக பில்டிங் தான் வரும். நம்மளே நிறையா இடத்துல அந்த சிங்கம் படத்தை போட்டு தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து எல்லோரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளார வந்தால் தான் தெரியும், வேலைக்குன்னு வர்றவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஸோ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் உங்களோட அந்த வேலையோட கஷ்டம் குறையும். அதிகமாக படிச்சிங்கன்னா ரொம்ப சுத்தமாக கஷ்டமே படாமல் இருக்கலாம். ஓரளவுக்கு மீடியமாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான வேலை கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து மெயினாக என்னென்னா படிச்சுட்டு வாங்க. 18 வயசுனா அவர் என்ன இப்போ எத்தனாவது படிச்சுக்கிட்டு இருப்பார்? இப்போ 12th முடிச்சிருப்பாரா? 12th படிக்கிறாரா என்னன்னு தெரில. தயவுசெய்து வந்து இப்போ படிப்பு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும். ஸோ படிச்சுட்டு வாங்க. வயசெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ வரலாம். அதனால் தயவுசெய்து படிங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க. அடுத்தது வந்து அசோகே, நாளைக்கு ஃப்ளைட்டு PCR டெஸ்ட்டில் பாசிட்டிவ்னு வந்துட்டா என்ன ப்ரோ பண்ணுறது, வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இது ஒரு அருமையான கேள்வி, நல்ல கேள்வி. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னு நான் நினப்பேன். எதையுமே வந்து நான் நெகட்டிவாக திங்க் பண்ணவே மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் முடியும் அப்படின்ற மாதிரி தான் நினப்பேன். ஆனால் வந்து இவர் அப்படியே ஆப்போசிட்டாக நினைக்கிறாரு. நெகட்டிவாக வந்துட்டால் என்ன, பாசிட்டிவாக வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஐயோ, நான் சொன்ன பாசிட்டிவ் அப்படின்னா என்னென்னா, நான் வந்து சொல்கிறது திங்கிங் பாசிட்டிவ் அப்படிங்கிறத சொன்னேன். நான் இந்த கொரோனா பாசிட்டிவை சொல்லலை. ஓகேங்களா? கொரோனா பாசிட்டிவாக வந்தால் வந்து ப்ராப்ளம் தான். ஆனால் நம்ம திங்க் பண்ணுறது எண்ணங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது நல்ல சிந்தனைகள் இருக்கணும். எப்பயுமே வந்து நல்ல எண்ணங்கள் தான் இருக்கணும். தவறான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த பாசிட்டிவ்ங்கிறதுக்கு நல்ல எண்ணங்கள் தானே. ஸோ வந்து இவர் அப்படி வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணுறாரு. தயவுசெய்து அப்படி யாரும் திங்க் பண்ணாதீங்க. பட் இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். PCR டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ் வந்து அஃப்கோர்ஸ் அவ்வளோதான், வர முடியாது சிங்கப்பூருக்கு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக வர முடியாது. அதுக்கப்புறம் திருப்பி தான் நீங்கள் ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறமேட்டு 14 நாளைக்கிட்ட ஆகணும். அதுவும் PCR டெஸ்ட்டில் சில பேருக்கு வந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறமும் 45 நாள் வரைக்குமே வந்து திருப்பி பாசிட்டிவ்னு தான் அவங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கும் PCR டெஸ்ட் எடுத்தால். ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணி தான் வரணும். மோஸ்ட்லி உங்களுக்கு PCR டெஸ்ட் எடுத்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அங்கிட்டு ஒரு 2-3 மாதத்துக்கு நீங்கள் சிங்கப்பூரை யோசிச்சு பார்க்க முடியாது, அவ்வளோதான்.
ஸோ வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் சிங்கப்பூர்லாம் வர்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி வெளியில் அதிகமாக சுற்றாமல் இருந்தீங்கன்னாவே ஓகே தான். அது மாதிரிலாம் வராது. அடுத்தது வெங்கடேஷ் இப்போதைக்கு வர முடியாதா சிங்கப்பூர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இவரும் நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுறாரு. பட் அவங்க திங்க் பண்ணுறதுலேயும் டவுட்டு கிடையாது. எவ்வளோ நாளைக்கு தான் போட்டு சிங்கப்பூர்னு போட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கட்டத்தில் வந்து அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வரும். ஸோ ஆனாலும் பிரேக் ஆகாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சரியாயிடும். அதாவது நம்ம எப்பயுமே வந்து நமக்கு வந்து ஒரு கெடுதல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க பாசிட்டிவை மட்டும் நினச்சி பாருங்கள். எப்படின்னு கேட்டால் வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பைக்கில் போகிறீங்க, கீழே விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நமக்கு லேசாக அடிபட்டுருச்சு. அப்போ வந்து ஐயோ அடிபட்டுருச்சே, நான் சகனமே சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி நினைக்காம, ஐயோ நல்ல வேலைக்கு இந்த டயத்தில் லாரி கீரி வந்து பின்னாடி நம்ம மேலே ஏற்றாமல் போச்சே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே வந்து அதில் இருக்க பாசிட்டிவை பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைஃப் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போதைக்கு வர முடியாதான்னு கேட்டால் எல்லோரும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் என்னென்னா சிங்கப்பூரில் வந்து அந்த கொடுக்குற அந்த விசா என்ட்ரி பாஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஊர்லேருந்து வர பாதி பேருக்கு வந்து வைரஸ் இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் டைம் ஆகும். வர முடியாதுன்னெலாம் கிடையாது, கண்டிப்பாக வரலாம், பட் டைம் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது வெங்கடேஷ், அண்ணா நான் சிங்கப்பூர் வர இன்னும் 1 மாதம் இருக்குது. எங்கள் ஊரில் பூஸ்டர் ஊசி போடுறாங்க, இப்போ போடலாமா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஊரில் பூஸ்டர் ஊசி போடுறதா இவர் சொல்லி தான் நான் கேள்விப்படுறேன். அப்படி ஊரில் பூஸ்டர் ஊசி போடுறாங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தகுதி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதில் ஏன்னா இப்போதைக்கு சிங்கப்பூருக்குள்ளார வந்து பூஸ்டர் ஊசி வந்து போட்டால் தான் நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டட் அப்படின்ற மாதிரி சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது நீங்கள் அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதில் ஃபுல்லாக விவரமாக சொல்லியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டட் அப்படின்னா பூஸ்டர் ஊசி போட்டிருக்கணுங்கிற மாதிரி சிங்கப்பூரில் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஊர்லேருந்து வர்றவங்களுக்குலாம் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் வர்ற நாட்களில் கண்டிப்பாக அந்த சட்டத்தையும் கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருந்தால் தான் சிங்கப்பூருக்குள்ளே வர முடியும். நீங்கள் பூஸ்டர் ஊசி போட்டிருந்தால் தான் ஃபுல்லி வேக்சினேட்டட் அப்படின்ற மாதிரி சட்டத்தை கூடிய விரைவில் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ஊரில் பூஸ்டர் ஊசி போடுறாங்க அப்படின்னா போட்டுக்கோங்க, நல்லது தான். ஓகேங்களா? அடுத்தது ஆகாஷ் சேகர், ப்ரோ 5 டே தான் ஒர்க்குக்கு போனேன். இன்றைக்கி Tuesday ஒர்க் போனால் அங்கே ஏஆர்டி ஸ்வாப் டெஸ்ட்டில் பாசிட்டிவ்னு வந்துருச்சு ப்ரோ. அப்புறம் என்னோடய பாஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ ரூமில் இருக்கேன் ப்ரோ. இப்போ திரும்ப ஒர்க்குக்கு போகலாமா, கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி அழுகிற மாதிரி சிம்பிள் போட்டிருக்காரு. வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுலேயும் ஒரு பாசிட்டிவை மட்டும் நீங்கள் நினைங்க. இப்போ அதாவது கொரோனா பாசிட்டிவை நான் சொல்ல கிடையாதுங்க. கொரோனா பாசிட்டிவே நம்ம திங்கிங் பாசிட்டிவையும் குழப்பிக்காதீங்க. ஆல் இஸ் வெல்லுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்து நான் சொல்கிறேன் ஆல் இஸ் வெல் பாசிட்டிவ். ஓகேங்களா? கொரோனா பாசிட்டிவை நான் சொல்லலை. இந்த கொரோனாவை பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வச்சு கொலையாக கொள்கிறாங்க. அதாவது இப்போ அவருக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஊரில் இருந்து வந்து 5 டேஸ் தான் ஆகுதுன்னு 5 டேஸ் தான் ஒர்க்குக்கு போயிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஊருக்கு கிளம்பையிலே உங்களுக்கு சப்போஸ் பாசிட்டிவாக இருந்திருந்து உங்களுக்கு ஊரில் பிசிஆர் டெஸ்ட் எடுக்கையிலே பாசிட்டிவ்னு வந்துருதுன்னா சிங்கப்பூருக்கே வர முடியாமல் போயிருக்கோம். ஸோ நல்ல வேலைக்கு சிங்கப்பூர் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைங்க. ஸோ வந்து நீங்கள் தடுப்பூசி போட்டிருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. ஸோ நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் திருப்பி ஏஆர்டி டெஸ்ட் டெய்லி எடுக்க சொல்லுவாங்க, உங்களை தனிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க, உங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் தனிமைப்படுத்தி அங்கே நம்ம கம்பெனியில் உங்களுக்கு தனி ரூம் இருந்ததுன்னா அதில் நீங்கள் குணமாகி வந்துடலாம். வந்தோன்னே நீங்கள் உங்களுக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு, திருப்பி நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா நீங்கள் திருப்பி வேலைக்கு போகலாம். ஸோ என்ன 1 வாரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், ரெஸ்ட் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ரகு உதயகுமார், எல்லா இடங்களிலும் ஒய்ஃபை இருக்குது, பட் எல்லா ஒய்ஃபைக்கும் பாஸ்வேர்டு போட்டிருக்கு ஏர்போர்ட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் எந்த ஏர்போர்ட் சொல்கிறாருன்னு தெரில. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வந்து எல்லா ஏர்போர்ட்டுக்கும் எல்லா ஒய்ஃபைக்கும் பாஸ்வேர்டு போட்டிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு அந்த ஏர்போர்ட்டில் இருக்க ஒய்ஃபைக்கு பாஸ்வேர்டு போட்டிருக்கலாம். அந்த ப்ரைவேட் ஒய்ஃபைக்கு வேணால் பாஸ்வேர்டு போட்டிருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஒய்ஃபை பாஸ்வேர்டு இல்லாத ஒய்ஃபை எதுன்றதை கண்டுபிடிச்சி நீங்கள் கனெக்ட் பண்ணணும். மோஸ்ட்லி வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேயே சிம்மு வாங்கலாம். ஸோ வந்து நீங்கள் சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேயே சிம்மு வாங்கிடுறது பெட்ரு. அடுத்தது வந்து ஜெயபிரகாஷ், ப்ரோ இப்போ எஸ்பாஸுக்கு அப்ளை பண்ணால் எஸ்பாஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதுதான் நம்மளோட கடைசி கேள்வியும் கூட. 14 நிமிஷத்துலேயே இன்றைக்கி முடிச்சாச்சு, பெரிய விஷயந்தான். எல்லா விசாவுமே வந்து கிடைக்கிது. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எஸ்பாஸு, ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம்மு, ஷிப்யார்டு, டிபெண்டன்ட் பாஸு, டூரிஸ்ட் விசா, எல்லா விசாவுமே கிடைக்கிது. ஆனால்
கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது. ஓகேங்களா? விசா மட்டும் கிடையாது, என்ட்ரி பாஸு உள்ளார வர்றதுக்கு VTL நான் VTL எதாக இருந்தாலும் கிடைக்கிது. ஆனால் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது. முன்னாடி ஒரு நாளுக்கு 100 பேருக்கு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ ஒரு 50 பேருக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அப்கோர்ஸ் நம்ம ஒமேக்ரான் தான் காரணம். ஸோ அந்த ஒமேக்ரான் வைரஸ்னால் இப்போ குறைச்சிருக்கிறாங்க. ஏன்னா நிறையா பேருக்கு அதிக பேருக்கு கொடுத்தோம்னா பரவல் சிங்கப்பூருக்குள்ள அதிகமாக பரவுச்சு அப்படின்னா ஆல்ரெடி மற்ற இப்போ அமெரிக்கா நாட்டில் கூட நம்ம சிங்கப்பூரை இந்த மாதிரி ஆபத்தான இந்த கொரோனா வைரஸ் பரவுகிற ஆபத்தான நாடுகள் பட்டியலில் சேர்த்ததாக ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கிறதுனால இங்கே கேசஸ் அதிகமாகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பேருக்காக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்று தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு எந்த இதுவும் கிடையாது. வருன்ற நம்பிக்கை வைங்க, வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். எவ்வளவோ நாள் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாட்டிங்களா? தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெயிட் பண்ணினா நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க என்ன வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் VTL ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா VPL ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அடுத்த செகண்ட் வீடியோ போட்டுருவேன். ஸோ நீங்கள் சக்கன்னு டக்குன்னு அப்ளை பண்ணி டக்குன்னு சிங்கப்பூர் வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஜாயின் பட்டனில் போய் ஜாயின் பண்ண முடிஞ்சாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா. ஓகே, இதே மாதிரி வீடியோவில் மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண்.